20 கிராம் தனியா, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1 பீஸ் தேங்காய், 1 வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கசகசா, 4 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி பல்லாரி வெங்காயத்தை அம்மியில் தட்டி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை அம்மியில் சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்சதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம்.